தொடர்ந்து வன்னியர்களை புறக்கணிக்கும் திமுகவின் நோக்கம் என்ன? %5% இடஒதுக்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு என்ன? மக்களை சந்திக்க புறப்பட்டிருக்கும் அன்புமணி ராமதாஸின் பயணம் வெற்றி பெற்றதா? வாருங்கள் பார்ப்போம். மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நன் டுடே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நண்பர்களே, சில 100 பேரோடு தொடங்கிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணம் இன்று லட்சத்தை தொடும் அளவிற்கு ஒவ்வொரு பகுதியாக மக்களை நேரடியாக சந்தித்து மிக எழுச்சியோடு பேசி மக்கள் ஆரவாரத்தோடு அவருடைய நெடும் பயணம் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. நாம் மட்டுமல்ல, மக்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மூத்த அரசியல் தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மருத்துவர் அன்புமணியினுடைய பயணம் குறித்து பேசும்போது மிக சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். இதுவரை யாருக்காகவோ நாம் செய்த அரசியல் போக நமக்கான அரசியல் செய்ய வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற்றால்தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற மிக முக்கியமான அல்லது சரியாக நிலைப்பாடை எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய தலைவராக இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களை இந்த மக்கள் பார்க்கிறார்கள் என்று மிக தெளிவான, அதே நேரம் எந்த ஒரு மனதில் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாத வெளிப்படைத்தன்மையோடு அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் தன்மையை பாராட்டியிருப்பதை அரசியல் ஆய்வாளர்கள் உற்று நோக்குகிறார்கள். தொடர்ந்து மக்களை சந்திப்பது என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு எளிதில் விடுவதில்லை. காரணம், ஏற்கனவே பலமுறை பல தலைவர்கள் நடந்து மக்களை சந்தித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக மக்களால் புறக்கணித்து விடுவார்கள் அல்லது மக்கள் புறக்கணிக்கும் நிலைக்கு அந்த அரசியல் தலைவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் ஒரு புதிய புரட்சியாக ஒரு சில நண்பர்களோடு பயணித்த அவருடைய அரசியல் பயணம், அதாவது அந்த நெடும் பயணம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பயணமாக, மிகப்பெரிய அரசியல் எழுச்சி பயணமாக சில தலைவர்களோடு பயணித்த அவருடைய அந்த பயணம் என்பது இன்றைக்கு பல லட்சம் இளைஞர்கள் புடைசூழ ஒரு நெடும் பயணமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் நாள் சில 100 பேர், 2வது நாள் சில 1000 பேர், 3வது நாள் லட்சம் பேர் என்று ஒவ்வொரு நாளும் அவர்களை சுற்றி இளைஞர்களுடைய பட்டாளம் என்பது பெருகிக் கொண்டே போவதை பல அரசியல் தலைவர்கள் பார்த்து வியப்படைகின்றனர். காரணம், அவர் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நடைபயணத்தினுடைய நோக்கங்கள் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அல்லது மக்களுக்கானது என்பதையே இது காட்டுகிறது. குறிப்பாக பெண்கள் பெரும்பாலும் இந்த பயணத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய எழுச்சியும் அந்த எழுச்சியான பேச்சு என்பது அவர்களை பெரிதும் ஈர்த்திருக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கு சொல்லும் போதும் அந்த பகுதிக்கான பிரச்சனைகளை முதன்மையான பிரச்சனையாக அவர் எடுத்து பேசுவதும் அதற்கான தீர்வுகளையே உடனடியாக அவர் சொல்வதும், தான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தீர்வுகளை முதன்மைப்படுத்தி இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்வேன் என்ற உறுதியளிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு அல்லது அந்த தொலைநோக்கு பார்வை இளைஞர்களாலும் மகளிராலும் அந்த பகுதியினுடைய மூத்த குடிகளாலும் பெரிதும் பாராட்டப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை கவனிப்பதோடு தனக்கான தலைவராக அவர் இங்கே பேசுவதை அவர்கள் பெரிதும் ரசிக்கிறார்கள் என்பதையே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பகுதியாக வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வதும் தனக்காக அவர் அன்புமணி ராமதாஸ் பேசுவதையும் வெளிப்படையாக பல ஊடகங்களின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். மற்ற அரசியல் தலைவர்கள் எடுக்காத ஒரு பிரச்சனைகளை பெரும்பாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுப்பதை கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோலவே இம்முறையும் தொடர்ச்சியாக மக்கள் விரும்புகின்ற தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஈர்க்கப்பட்டு இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை பேசி வருவதை அந்த மக்கள் வரவேற்கின்றனர். இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு வரவேற்பது ஏதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று இல்லாமல்
ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாராட்டியிருப்பது இன்று பேசுபொருளாக மாறியிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, தொடர்ந்து திமுக இந்த வன்னிய சமூகத்துக்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை அல்லது இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுவதை கொள்கை கோட்பாடாகவே வைத்திருக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவில் அவர்கள் செய்து கொண்டிருப்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதில் குறிப்பாக பல இளைஞர்கள், பல மாணவர்கள் தங்கி படித்து கொண்டிருக்கின்ற சென்னை கிண்டி ரவுண்டானாவிற்கு அருகில் உள்ள பட்ரோடில் உள்ள வன்னியர் சங்க கட்டிடத்தில் பல தரப்பட்ட சமூகத்தினுடைய மாணவர்கள் எல்லாம் தங்கி படித்து கொண்டிருந்த போது இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று அந்த இடத்தை காலி செய்யுமாறு சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையை துணை கொண்டு அன்றைக்கு திமுகவினுடைய அரசு அந்த மாணவர்களை படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை எல்லாம் பள்ளி சீருடையோடு இருந்த மாணவர்களை கூட வெளியில் அனுப்பி பூட்டு போட்டு காவல் காத்தது எல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் பேரவை சார்பாக அன்பிற்குரிய பாலு அவர்களை அணுகி இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுக்க திரு பாலு அவர்களும் உயர்நீதிமன்றம் வரை சென்று அதற்கான ஆணையை பெற்று மீண்டும் அந்த கட்டிடத்தில் வன்னிய சங்கம் செயல்படவும் அந்த வன்னிய சங்கத்தின் சார்பாக அங்கு மாணவர்கள் தங்கி படிக்கவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திரும்பவும் பெற்றார்கள். ஆனால் அதோடு நிற்காத திமுக அரசு, உண்மையை சொல்ல வேண்டுமானால் அந்த இடம் தமிழக அரசு முயற்சி செய்தது எதற்காக என்று சொன்னால் அது அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு காவல்துறையோடு வந்த துறை வருவாய்த்துறைக்கும் காவல்துறை அறநிலைத்துறைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றாலும் கூட அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் அன்றைக்கு நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் திரு பாலு அவர்கள் மிக சாதுரியமாக உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வைத்து அந்த இடத்தை மீட்டெடுத்தார். அதற்கு முன்பாக இது போன்ற ஒரு பல வரலாற்று செய்திகளை எல்லாம் அந்த இடம் சந்தித்திருக்கிறது. குறிப்பாக என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு காலகட்டத்தில் திரு டிஎஸ் மூர்த்தி அவர்கள் சென்னையினுடைய சைதாப்பேட்டையினுடைய பகுதி செயலாளராக இருந்தபோது இதே போன்று ஒரு ஆக்கிரமிப்பு பல குண்டர்களால் ஏற்பட்டது. அன்றைக்கு திரு டிஎஸ் மூர்த்தி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து அந்த இடத்துல காவல் காத்து அந்த வந்த குண்டர்களை எல்லாம் விரட்டி அடித்து வன்னியர் சங்கத்துக்கான கட்டிடமாக அதை திரும்பவும் மீட்டெடுத்தார்கள். இது அன்றைக்கு இருந்த அந்த சங்க பொறுப்பாளர்களுடைய திறமையை நாம் பாராட்டியாக வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த கட்டிடம் நம்முடைய அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடமாக தொடர்ந்து இருந்தது. அதன் பின்பாக மீண்டும் பாலு அவர்களுடைய முயற்சியால் அந்த கட்டிடம் மீட்கப்பட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த கட்டிடத்தின் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பொதுவாக தமிழக அரசு தனக்கான முக்கிய வழக்காக கருதும் பட்சத்தில் தனக்கான வழக்கறிஞர்களாக தன்னுடைய மாநில அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் வழக்கறிஞர் என்று சொல்வார்கள், அவர்களைத்தான் நியமிப்பார்கள். ஆனால் ஒரு விசித்திரமான வழக்காக இந்த வழக்கிற்கு மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞரை இந்த வழக்கிற்கு நியமித்திருப்பது இந்த சமூகத்திற்கு எதிராக தமிழக அரசு மீண்டும் தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதே தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய பல முக்கிய வழக்குகளில் மத்திய அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய முதன்மை வழக்கு அறிஞரை அணுகாமல் இது போன்ற மாநில பிரச்சனைகளுக்கு, அதுவும் ஒரு சமூகத்துக்கு எதிரான மாணவர்கள் படிக்கின்ற இடத்தை மீட்பதற்காக இது போன்ற ஒரு முயற்சியை எடுப்பது திமுக எப்பொழுதுமே வன்னியர்களுக்கு எதிரான கட்சி என்று மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்வதைப் போல இன்று மீண்டும் அவர்கள் தன்னுடைய முகத்தை நிரூபித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்தது மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வட தமிழக மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ, அதாவது கடலூர், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சொல்லும்போது வன்னியர்களுக்கு ஆதரவான செய்திகளை பேசுவது,
அந்த இடத்தில் இருந்து நகர்ந்த பிறகு, அதாவது வன்னியர்கள் அதிகம் இல்லாத பகுதிக்கு போகும்போது அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத சில செய்திகளை பேசுவது என்ற வழக்கமான திராவிட அரசியலையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். என்னதான் அதிமுக ஒரு ஒரு மாநில கட்சி, மாநிலத்திற்கான கட்சி, பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக அல்லது ஊழலுக்கு எதிராக, கருணாநிதிக்கு எதிராக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று அவர் ஆரம்பித்திருந்தாலும் கூட, அதற்கு பின்பு வந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுவான மக்களுக்கான கட்சியாக இந்த கட்சியை மக்களிடத்திலே எடுத்து சென்ற பாங்கும் கூட. இப்படியெல்லாம் வளர்ந்த அதிமுக இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் சென்றிருக்கும்போது அவர் ஏன் ஒரு பொதுவான தலைவராக பார்க்காமல் இடத்திற்கேற்றா போல் தன்னுடைய பேச்சுக்களையும் செயல்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இவரும் சாதாரண திராவிட தலைவராகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறதே தவிர மக்களுக்கான தலைவராக பார்க்கவே முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், பன்ருட்டி அது போன்ற பகுதிகளில் வன்னியர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த இடத்தில் பேசும்போது 10.5% இடஒதுக்கீடு நான் தான் கொடுத்தேன், நான் அதற்காக கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வரும்போது செய்வேன் என்று சொன்ன இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து மற்ற இடங்களில் பயணம் செல்லும்போது, அல்லது இந்த 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிராக சில புல்லுருவிகளுடைய தூண்டுதலின் காரணமாக, சில புல்லுருவிகள் என்பதை விட குறிப்பாக இன்றைக்கு ஒரு வலையொலியில் திரு ரவீந்திரன் துரைசாமி வெளிப்படையாகவே சொல்கிறார், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அனுதாபிகள் அல்லது என்னுடைய சக நண்பர்கள் அவர்களுக்கு நான் சொன்ன அறிவுரையின் பேரில் என்னுடைய கருத்துக்கேற்ப ஆங்காங்கே சுவரொட்டி ஒட்டி வன்னிய சமூகத்துக்கு எதிராக, இடஒதுக்கீடுக்கு எதிராக விளம்பரம் செய்திருப்பது, கண்டனம் தெரிவித்திருப்பது என்பது நான் எடுத்த முன்னெடுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போஸ்டர் ஒட்டியதற்கு காரணம் நான் தான் என்று மிக வெளிப்படையாக ரவீந்திரன் துரைசாமி இன்றைக்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், இவர்கள் இவ்வளவு தெளிவாக ஒரு வன்னிய சமூகத்துக்கு எதிராக, வன்னிய சமூகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு கூட கிடைக்க முடியாத அளவிற்கு சதி செய்யக்கூடியவர்கள், சதி செய்தது மட்டுமல்லாமல் இதற்கு காரணம் நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று தமிழ்நாடு மாறியிருப்பதற்கான காரணம் இந்த வன்னிய சமூகத்திற்கிடையே ஒற்றுமை இல்லாததுதான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் அந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பது இன்னும் கடலில் கரைத்த உப்பாகவே நமக்கு தெரிகிறது. நண்பர்களே, என்னதான் இவர்கள் திராவிட அரசியல்வாதிகள், என்னதான் இவர் பொதுநலவாதி அல்லது இவர் ஊடகவியலாளர் அல்லது இவர் செய்தியாளர், இவர் அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் பலரும் வந்தாலும் கூட அவர்கள் சொந்த சமூகத்திற்கு அந்த பேச்சின் வாயிலாக, அந்த செயலின் வாயிலாக, அந்த நோக்கத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த நிலையில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். ரவீந்திரன் துரைசாமிக்கும் வன்னிய சமூகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவருக்கு வேண்டுமானால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த சமூகம் அவருக்கு எந்த நேரத்திலும் எதிர்ப்பாக செய்யவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு எதிராக எவ்வளவெல்லாம் வேலை பார்த்திருக்கிறார்கள் என்பதை சமீப காலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, நாம் ஒன்றை மட்டும் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் இந்த திராவிட அரசுகளும் சரி அல்லது இந்த திமுகவும் சரி வன்னிய சமூகத்திற்கு எந்த நிலையிலும் ஆதரவாக அல்லது அவர்கள் முன்னேற எந்த துளி அளவு கூட ஒரு நன்மையை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்கே உருவம். ஒரு இடத்தில் ஒரு இடஒதுக்கீடு நானே தருவேன் என்று சொல்வதும், மற்றொரு இடத்தில் வரும்போது அது முடிஞ்சு போன கதை, மத்திய அரசு ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று திமுகவினுடைய ஸ்டாலின் சொல்வதைப் போல இவரும் சொல்வது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்பது உங்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். நியாயம் இருக்கிறது இல்லை என்பதை விட அவர் சொல்லதே இவரும் சொல்லுவாரா ஆனால், பழனிசாமியும் சொல்வாரானால், நமக்கு எதற்கு பழனிசாமி மீண்டும் வர வேண்டும்? திராவிடத்தினுடைய ஊறிப்போன இந்த கொள்கைகளால் இந்த வன்னிய சமூகத்திற்கு என்ன பயன்பட போகிறது என்று வன்னிய சமூகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள், வன்னிய சமூகத்தினுடைய அனுதாபிகள் கேட்பதை நம் காதுகளால் கேட்டு மகிழ முடியவில்லை.
பழனிசாமிக்கு பல பிரச்சனைகள் உண்டு. உட்கட்சி பிரச்சனை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது தொடருமா தொடராதா என்பது பிரச்சனை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தொடரும் பட்சத்தில் வேறு கட்சிகள் இவர்களை ஆதரிக்குமா இல்லையா என்பது ஒரு பிரச்சனை. சொந்த நண்பர்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா இல்லையா என்பது ஒரு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஒரு துளியளவும் அதற்காக வருத்தப்படாமல் கையை ஆட்டிக்கொண்டே, அதாவது கையை இப்படியே ஆட்டிக்கொண்டே அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இந்த சமூகத்திற்கு பயனில்லாத செய்திகள் என்பது மட்டும் இல்லை, அவருக்கும் பயனில்லாத செய்திகள் என்பதுதான் நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு மிக நீண்ட வரலாற்றுடைய வன்னிய சமூகம், வட தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகம், அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் சமூகம், விவசாய சமூகம், விவசாய குடிகளை அடிப்படையாக கொண்ட சமூகம், இப்படி ஒரு பல்வேறு சிறப்புகளை கொண்ட சமூகம் இன்று கல்வி அறிவில், வேலைவாய்ப்பில், பொருளாதார ரீதியாக தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருப்பது, அவர்கள் நியாயமாக கேட்கக்கூடிய இடஒதுக்கீடை கூட கொடுக்க மனமில்லாத இந்த திராவிட அரசுகளும் சரி, இந்த திராவிட தலைவர்களும் சரி, இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பாளர்களாகவே இயங்குவது என்பது நாம் இவர்களை புறந்தள்ள ஆதரிக்க வேண்டிய ஒரு அமைப்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னிய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய அரசியல் ஈடுபாடு. இவரை ஏன் நாம் ஆதரிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகளே ஒரு பெரிய உதாரணமாக, பெரிய செயல்பாடாக நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டமாக பல அரசியல் தலைவர்களோடு ஆதரவோடு, பல பொதுநல இயக்கங்களின் துணையோடு ரோட்டரி சங்கம், லயன்ஸ் சங்கம், அலைன்ஸ் சங்கம் என்று பல்வேறு சமூக சங்கங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பகுதிக்கு செல்லும்போது தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து உடன் நடந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கான எழுச்சி மட்டுமல்ல, அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பும் என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டுவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் நம்முடைய யூடியூப் சேனலுக்கான மிகப்பெரிய வளர்ச்சி, நம்முடைய மகிழ்நன் தொலைக்காட்சிக்கான வளர்ச்சி என்பதை நான் அறிவேன். நீங்களும் அதனை அறிந்து உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் மற்றவர்களோடு பகிர்வதன் மூலமாகவும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.